33. தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இருக்கக்கூடும். நாளை அதே மாதிரி தான். இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் வெப்பம் குறைச்சலா இருக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக 2 to 3 டிகிரி வரை உயரக்கூடும். அந்த மேப்ல நம்ம கொடுத்துருக்கோம். அது அந்த மேப்பை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்றோம். அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள்னு பாத்தீங்கன்னா இன்று 19ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எதனால அப்படின்னா சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதின்னு பாத்தீங்கன்னா தெற்கு ஆந்திர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். 20 முதல் 23 மே வரை எச்சரிக்கை மீனவர்களுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி அரபிக்கடல் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென் கிழக்கு அரபிக்கடல், கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள். 20ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள். 21 முதல் 23 வரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள். ஸோ இந்த தினங்கள் விரிவா புல்லட்டின்ல நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கோடை மழைன்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இன்று வரை 19ஆம் தேதி மே வரைக்கும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால்ல பெய்த அளவு 192.7 மில்லிமீட்டர். 192.7 மில்லிமீட்டர். இயல்பு நிலைன்னு சொல்ற நார்மல் 101.4 மில்லிமீட்டர். இது சராசரி நிலையை விட 90% அதிகம். அதான் ஆல்மோஸ்ட் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு பாகத்துல மழை பெய்துட்டு இருக்கு. அதனால இது இயல்பை ஒட்டி அதிகம், இயல்பையை விட ஜாஸ்தி. சோ பைட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். வேற ஏதாவது கேள்விகள் அப்புறமா சொல்லிட்டோம். தென்மேற்கு அதாவது கேரளால துவங்கப்பட கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் தேதி 27 மே என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஒட்டிய ஒரு சில நாட்களுக்கு கழித்து தமிழக பகுதிகளுக்கும் அது பரவக்கூடும். அது அப்ப கேரளால எப்ப துவங்குதோ அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும். தென்மேற்கு பருவமழை எப்படி மேம் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை? நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இயல்பிலிருந்து 104% ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். ±7. ஆமா, வேற ஏதாவது क्वेश्चंस ஜெனரலா கேக்குறது அப்புறமா பைட் வரைக்கும் முடிச்சுக்கலாம்.